ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். நான் தான் உங்கள் சாத்தூர் சங்கர். இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா, இந்த பிக்சல் தட்டி ஏற்கனவே நான் நேற்று ஒரு வீடியோ போட்டிருப்பேன். 12க்கு 48 8க்கு 24 டிசைன் தட்டி கட்டுறது அப்படின்ட்டு. இன்றைக்கி நம்மளுடைய சேனலை நம்ம இது நேம் தட்டு மட்டும் இல்லை, இதில் நேமும் ஓட விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா டிசைனும் வர வச்சுக்கலாம். இந்த மாதிரி நம்ம டபுள் யூஸாக அதில் பண்ணிக்கலாம். சில நண்பர்கள் நேம் தட்டி போடுறாங்க, அது ஹைட் சின்னதாக போடுறாங்க. அந்த மாதிரி ஹைட்டு சின்னதாக போட்டோம்னா அது நம்ம ஏதாவது ஒரு இடத்துல மேலே தூக்கி கட்டும்போது அந்த நேம் சின்னதாக தெரியும். இப்போது நம்ம போட்டிருக்கிற சைஸு பார்த்திங்கன்னா 4 அடி உயரம், 6 அடி அகலம், இந்த மாதிரி 2 பெட்டு போட்டிருக்கோம். அப்படிங்கும்போது 12 அடி நீளம் வருது, 4 அடி உயரம் வருது. இது நீங்கள் ஒரு 50 அடி 60 அடி டவருக்கு மேலே தூக்கி கட்டினாலுமேவும் இந்த எழுத்து ஓடுறது நல்லா போல்டாக தெரியும். நம்ம சின்ன தட்டி கட்டினோம்னா எழுத்து ரொம்ப சின்னதாக தெரியும். அது மட்டும் இல்லாமல் இதுக்கு நான் என்ன கண்ட்ரோல் யூஸ் பண்ண போகிறேன் பார்த்திங்கன்னா, T1000S கண்ட்ரோல் தான் யூஸ் பண்ண போகிறேன். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா, அந்த T1000S கண்ட்ரோல் நம்ம அப்பப்போ நம்ம டிசைன் ஒவ்வொரு ஊர்லேயும் போய் கட்டும்போது நம்ம டிசைன் வேறு மாற்றி போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் பேர் நம்ம சேஞ்ச் பண்ணி ஓட விட்டுக்கலாம். இந்த மாதிரி ஒரு இது இருக்கிறதால நான் இதில் T1000S கண்ட்ரோல் தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். ப்ளூடூத் கண்ட்ரோல் இருக்குது. ஆனால் ப்ளூடூத் கண்ட்ரோல் டிசைன் ஒரே டிசைன் தான். எந்த ஊரில் போய் நம்ம தட்டி கட்டினாலுமே எல்லா ஊர்லேயும் ஒரே டிசைன் தான் ஓடும். பேர் மட்டும் நம்ம அப்பப்போ என்ன பேர் அப்படிங்கிற மட்டும் நம்ம பேர் மாற்றிக்கிட்டே இருக்கலாம். அப்படிங்கிறதால நம்ம இப்போ நிறையா பேர் ப்ளூடூத் கண்ட்ரோல் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா ப்ரோக்ராம் போடுறதுக்கு ஒரு இடத்துக்கு போகணும், அங்கே போய் ப்ரோக்ராம் போட்டு வரணும், அப்படி இப்படி ஒரு அலைச்சல் இருக்குது. அப்படிங்கிறதால நிறையா நண்பர்கள் இப்போ ப்ளூடூத் கண்ட்ரோல் நிறையா யூஸ் பண்ணுறாங்க. ஆனால் அதில் ஒரு ப்ளூடூத் கண்ட்ரோல் என்ன ஒரு மைனஸ்னால், எல்லா ப்ரோக்ராமையும் அதாவது எல்லா ஊர்லேயுமே எல்லா டிசைன் ஒரே டிசைன் ஓடுது. அப்படிங்கிறதால அது ஒரு நமக்கேவும் ஒவ்வொரு ஊருக்கு அங்கே உள்ள மக்களுக்கு தெரியாது அந்த ஊரில் இந்த டிசைன் ஓடிச்சு, இந்த ஊரில் இந்த டிசைன் ஓடிச்சுன்ட்டு. ஆனால் நமக்கு தெரியும் பார்த்திங்களா, இந்த ஊரில் அந்த டிசைன் இருந்தால் எல்லாம் நம்ம தட்டி ஒரே டிசைனாக ஓடுது அப்படின்ட்டு ஒரு மனசுக்குள்ளே ஒரு இது இருக்கும். அதுக்காகத்தான் சொல்கிறேன், T1000S நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா இதுக்கு ப்ரோக்ராமு, நேமு, அதுபோக டிசைனு எல்லாமே நம்மளே போடுறோம். நீங்கள் நேரில் தான் நீங்கள் இது பண்ணணுன்னு தேவை கிடையாது. நீங்கள் கூகுள் பேயில் அக்கௌண்ட்டில் காசு போட்டு விட்டிங்கன்னா நம்ம இங்கேருந்து அதை ப்ரோக்ராம் பண்ணி நம்ம உங்கள் செல்லுக்கு அனுப்பிவிட்றோம். அதை நீங்கள் லேப்டாப்பில் போட்டு நீங்கள் அப்லோட் பண்ணி உங்கள் தட்டியில் ஓட விட்டுக்கலாம். அதாவது நீங்கள் கரெக்டாக சொல்லிடணும், தட்டி இத்தனை பல்பு கட்டியிருக்கு, இத்தனை வரிசைக்கு இத்தனை குச்சி அப்படிங்கிறத நீங்கள் கரெக்டாக சொல்லிட்டிங்கன்னா நம்ம அதுக்கு தகுந்தபடி ப்ரோக்ராம் பண்ணி அனுப்பிவிட்டுடலாம். இப்போது நம்ம இந்த பிக்சல் தட்டி 3 இன்ச்சு பல்ப் இந்த பிக்சல் தட்டிக்கு இருக்குது. ஆனால் 3 இன்ச்சு பல்ப் நான் எதுக்காக கட்டலைன்னு பார்த்திங்கன்னா, 3 இன்ச்சு சின்ன கம்ப்ளைண்ட் வருது. அப்படிங்கிறதால நம்ம 3 இன்ச்சு இது கட்டலை. நான் அதுக்கு 5 இன்ச்சு தான் கட்டியிருக்கேன். 5 இன்ச்சு கட்டி இந்த வயரை மடித்து ஃபினிஷிங் பண்ணி கட்டியிருக்கேன். இந்த ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், ஒன்று போல் இருக்கா எப்படின்ட்டு. நான் ஏற்கனவே போன வீடியோவில் சொல்லியிருப்பேன், பிக்சல் தட்டி நம்ம கட்டும்போது கோடு போட்டு கட்டணுன்ட்டு. இதில் நான் அந்த கோடு போட்டு தான் கட்டியிருக்கேன். இப்படி கோடு போட்டு கட்டினதால பல்ப் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் அந்த வயர் இந்த பார்த்திங்களா, வயர் எப்படி மடித்து ஃபினிஷிங் பண்ணியிருக்கேன்னு பாருங்கள். இந்த பல்ப்பு நம்ம டைட் வைக்கும்போது, கட்டிங் பிளேட் வச்சோ இல்லை ஊக்கு வச்சோ நம்ம டைட் வைக்கும்போது ரொம்பையும் இந்த பல்ப்பு அமுங்குற அளவுக்கு ரொம்ப டைட் வைக்காதீங்க. அப்படி வச்சிங்கன்னா ஐசி ரொம்ப இதாயிரும். அது மட்டும் இல்லாமல் கொஞ்ச நாள்லேயும் அந்த கம்பி அழுத்தி அந்த ஐசி நிற்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் ஓரளவு மீடியம் டைட்டு மட்டும் வைங்க, போதுமானது. அதேமாதிரி இந்த வயர் மடித்து கட்டுறோம் பார்த்திங்களா, இதுலேயும் ரொம்ப டைட் வைக்காதீங்க. இந்த வச்சுருக்கேன் பார்த்திங்களா, அந்த ஓரளவு டைட்டு, அவ்வளோதான். அதாவது வயர் இங்கிட்டு வராமல் இருக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மட்டும் வைங்க. ரொம்ப வச்சு டைட் வச்சுன்னா அந்த வயர் ஒன்றோட ஒன்று ஒட்டிட்டு சிக்னல் அடுத்த பல்புக்கு தள்ளாது. அதனால் இந்த மாதிரி ஊக்கு வச்சு கட்டினாலோ கட்டிங் பிளேட் வச்சு கட்டினீங்களோ இந்த மாதிரி டைட் ஓவர் டைட் வைக்காதீங்க. லேசாக ஒரு சுற்று மட்டும் சுற்றி வைங்க, அதுவே போதுமானது. இல்லைனா டேக் போட்டுருங்க. டேக் போட்டிங்கன்னா பிரச்சனை இல்லாது. தட்டியில் பார்த்திங்கன்னா எத்தனை பல்ப்பு நான் போட்டிருக்கேன்னு பார்த்திங்கன்னா, அதாவது 20 பல்ப்பு ஒரு குச்சிக்கு 20 பல்ப்பு போட்டிருக்கேன். இதே மாதிரி 50 குச்சி இருக்குது. ஒரு தட்டியில் 25 குச்சி, இன்னொரு தட்டியில் 25 குச்சி. அதாவது இந்த தட்டியில்
20க்கு 50 அப்படிங்கிற மாதிரி போட்டிருக்கோம். இப்போ வந்து இந்த தட்டியில் நம்மளுடைய வேலை எல்லாமே முடிஞ்சு, நாளைக்கு வந்து வயரிங் வேலை தான். இந்த வயரிங் வேலை பார்த்துட்டு இந்த தட்டி நான் வந்து எரியும் போது ஒரு வீடியோ போடுறேன். அது மட்டும் இல்லாமல் நம்ம 12க்கு 48 8க்கு 24 அதோட கண்ட்ரோல் வந்து நான் போட்டு செக் பண்ணிட்டேன். ஷார்ட் வீடியோவில் வந்து சும்மா ஒரு 2 நிமிஷம், அதாவது ஒரு 14 செகண்ட், ஒரு 15 செகண்டில் நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்காதவங்க அந்த ஷார்ட் வீடியோஸில் போய் பாருங்கள். சின்ன சின்ன டிசைன் மட்டும் போட்டிருக்கேன். அதனுடைய அது டிசைன் எப்படி ஓடுதுன்ட்டு ஏற்கனவே நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். இல்லை இப்போ புதுசாக வாங்கின கண்ட்ரோல் எப்படி இருக்குது, அந்த மாதிரி டிசைன் நல்லாயிருக்கா அப்படின்ட்டு நீங்கள் ஆசைப்பட்டிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் அதுவும் ஒரு வீடியோ போடுறேன். அடுத்ததாக என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம சப்ஸ்கிரைபர் ஒரு நண்பர் வந்து நமக்கு ரொம்ப வாட்டி கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கார். அதாவது என்னன்ட்டு 12 வோல்ட்டு தட்டி வந்து ரிப்பேர் ஆச்சுன்னா எப்படி சரி பண்ணுறது அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தார். நண்பா, நான் வந்து இப்போ கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது நண்பா. அந்த பிக்சல் வேலை வந்து அடுத்தடுத்து இப்போது நேம் தட்டி போட்டாச்சு. இன்னும் அடுத்து பார்த்திங்கன்னா ஒரு ரோட் டார்ச் ஒன்று போட வேண்டியிருக்கு. அந்த ரோட் டார்ச் போட்டு அது ஒரு பல்ப் கட்டுறதுக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு 2 நாள் ஆயிரும். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு நான் கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும்போது நான் போடுறேன் நண்பா. ஏன்னு பார்த்திங்கன்னா இந்த வேலை ஃபுல்லாமே அர்ஜென்ட்டு வேலை. அதனால தான் நான் கொஞ்சம் ரிஸ்க்கு, கொஞ்சம் வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அதனால தான் நான் வீடியோ போட முடியல. கண்டிப்பாக இன்னொரு 2-3 நாளில் நீங்கள் கேட்ட, அதாவது 12 வோல்ட் தட்டி வந்து எப்படி சரி பண்ணணும், 8mm 12 வோல்ட்டுக்கும் என்ன வித்தியாசம் அப்படின்னு வேறு கேட்டிருந்தீங்க. நான் எல்லாமே அந்த வீடியோவில் வந்து முழுமையாக விளக்கம் வந்து தெரிவிக்கிறேன் நண்பா. இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக வந்து நம்ம ரோட் டார்ச் வந்து நம்ம போட போகிறோம். ரோட் டார்ச் வந்து கால் தட்டி வந்து போட்டு வச்சாச்சு. ஏற்கனவே ஒரு ஷார்ட் வீடியோ வந்து நான் போட்டிருப்பேன். கால் தட்டி வந்து கிராஸ் அடிப்பது அப்படின்ட்டு நான் ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதுக்கு வந்து நம்ம பெயிண்ட் அடித்து முடிச்சாச்சு. நான் இன்னொரு நாளைக்கு வந்து ரோட் டார்ச் வந்து நான் பல்ப் கட்ட ஆரம்பிப்பேன். அப்போ ஒரு வீடியோ போடுறேன். இது பாருங்கள், தட்டி வந்து எப்படி ஃபினிஷிங் எப்படி பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறதையும் பாருங்கள் நண்பா. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து நம்ம சாத்தூர் சங்கர் அப்படிங்கிற சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு லைக்கும் தான் என்னை வந்து அடுத்து ஒரு வீடியோ போடுறதுக்கு வந்து ஒரு தூண்டுதலாக இருக்கும். அதனால் மறக்காமல் வீடியோ நல்லா இருந்தாலும் லைக் பண்ணுங்கள். நல்லா இல்லாட்டாலும் பக்கத்தில் ஒரு டிஸ்லைட் ஒன்று இருக்கும், அது பண்ணுங்கள். ஒன்றும் பிரச்சனையே கிடையாது. கமெண்ட் பண்ணுங்கள், நல்லா இருக்குது நல்லா இல்லை அப்படிங்கிறதும் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே நண்பர்களே, பாருங்கள், இந்த நம்மளுடைய பல்பு கட்டினது எவ்வளவு இதாக இருக்குதுன்னு பாருங்கள். இதில் பார்த்திங்கன்னா நம்ம 3 இன்ச்சு கரெக்டாக கோடு போட்டு கட்டினதால் இந்த அளவுக்கு வந்து ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. இதே கோடு போடாமல் நம்ம கட்டினோம்னா ஒரு பல்ப்பு அங்கிட்டு ஒரு பல்ப்பு இங்கிட்டுன்ட்டு இந்த மாதிரி ஒன்று போல் வரிசையாக வராது. எங்கிட்டாவது ஒரு சைடு அது வந்து நவுண்டுக்கிறோம். நம்ம இப்போது கோடு போட்டு கட்டினதால் தான் நமக்கு இவ்வளவு சூப்பராக ஒரு இது இருக்குது பாருங்கள். இந்த மாதிரி பிக்சல் தட்டிக்கு பல்ப்பு கட்டணும் அப்படின்னாலும் நமக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். என்னோடய காண்டாக்ட் நம்பர் தரேன், எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். சூப்பராக இந்த மாதிரி நெட்டு, அதாவது என்ன சொல்லுவாங்க, ஸ்ட்ரெயிட் ஃபார்வேர்ட் நேர்பார்வையில் வச்சு நம்ம பல்ப் கட்டி தரலாம், சூப்பராக கட்டி தருவோம். என்னோடய நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். முன்னாடி ஏற்கனவே நிறைய நம்பர்கள் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கீங்க. டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் இருக்குது, ஃபோன் போடுங்க. ரேட்டு என்ன ஏது அப்படிங்கிறத பேசிக்கலாம். இல்லை உங்கள் இடத்துக்கே வந்து பல்ப் கட்டி தரனாலும் சொல்லுங்கள், வந்து கட்டி தரலாம். ஆனால் இப்போதைக்கு வந்து நம்மளால் வர முடியாது. ஏன்னு பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை வந்து கொஞ்சம் டைட்டாக இருக்குது அப்படிங்கிறதால நம்மளால் வர முடியல. ஏற்கனவே நம்ம மைசூர் நண்பர் வந்து ஒருத்தர் அம்மன் தட்டி கட்டுறதுக்காக நம்ம வந்து கூப்பிட்ருக்காரு. நமக்கு வேலை இருக்குது அப்படிங்கிறதால நம்ம வந்து போக முடியாமல் நிலமை இருக்குது. அதான் நான் அவரை சொல்லியிருக்கேன், நீங்கள் வந்து தட்டி எங்கே வந்து நம்ம இடத்துக்கு நீங்கள் அமுச்சு விட்ருங்க, நான் ஃப்ரீயாக இருக்கும்போது உங்களுக்கு ஒரு நாள் இல்லை 2 நாள் நைட்டு கூட உட்காந்து உங்களாம் கட்டி தந்துடுறேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் நண்பர்கள் வந்து என்ன பண்ணுங்கள், தட்டி உங்களுக்கு அர்ஜென்ட்டு அப்படி பல்ப்பு கட்டணும் அப்படின்னா நம்ம இடத்துக்கு அனுப்பிவிடுங்க. நம்ம கூடிய சீக்கிரம் உங்கள் தட்டியை வேலையை முடித்து கொடுத்துருவோம். ஓகே நண்பர்களே, இன்றைக்கி வீடியோ வந்து அவ்வளோதான். அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திப்போம். நன்றி.